விக்ரம், நீ ரொம்ப லக்கி தெரியுமா? இந்த லியா சந்திரசேகர் யாருக்காகவுமே எதையுமே மாத்திக்க மாட்டான். யாருக்காகவுமே தனக்கு பிடிச்சதை மாத்திக்கவே மாட்டான். அப்படிப்பட்ட அந்த லியா சந்திரசேகர் உனக்காக இந்த காலேஜ் வரப்போறேன். உனக்காக எனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சு நான் வரப்போறேன். சோ நீ ரொம்ப லக்கி தானே? லியா பாப்பா, ரீட்டாமா, எத்தனை தடவை சொல்றது ரூம்குள்ள வரப்ப கதவை தட்டிட்டு வாங்கன்னு. சரி லியா பாப்பா, அடுத்த தடவை வரப்ப கதவை தட்டிட்டே வரேன். எந்திரிச்சு இந்த காப்பியை குடி எந்திரி. சரி லியா பாப்பா, காலேஜ்லாம் எப்படி இருந்துச்சு? இன்னைக்கு மொதல் நாள் வரல, எப்படிமா போச்சு? ஏதோ போச்சு ரீட்டாமா. சரிடாமா, நீனு வெளிநாட்டுலேருந்து வந்திருக்கேன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, இந்த ஊர் பசங்களாம் உன்னை ஏமாற்றி விடுவானுங்க. பார்த்து சூதானமாக இருக்கணும், என்ன பாப்பா? ரீட்டாமா, யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு தெரியுது தானே? நான் லியா சந்திரசேகர். என்னைய அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் ஏமாத்தலாம் முடியாதுமா. அப்படி யாராவது என்னை ஏமாத்த நினைச்சா கூட அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். அதானே, எங்கள் பாப்பாவெல்லாம் ஏமாத்து நினச்சா நாங்கள் சும்மா விடுவோமா? உனக்கு எல்லாமே தெரியுண்டா பாப்பா. இருந்தாலும் நான் சொல்கிறேன், பசங்கள்கிட்டலாம் சூதானமாக இருந்துக்கணும். யார்கிட்ட எப்படி பழகணும்னு பார்த்து பழகணும், சரியா? இல்லை ரீட்டாமா, சில பசங்களாம் கொஞ்சம் நல்ல பசங்களாக தான் இருக்காங்க. ஏன் ஏன் அப்படி சொல்கிற? எதை வச்சு சொல்கிற பாப்பா? இன்னைக்கு காலேஜில் நான் ஸ்லிப்பாகி கீழே விழுக போயிட்டேன்னா. ஆத்தாடி, என்னம்மா சொல்கிற? கீழே விழுக போயிட்டியா? உன் அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? என்னம்மா அடிபட்டுச்சா? ரீட்டாமா, முதல்ல நான் சொல்றத கேளுங்க. சொல்லு. நான் ஸ்லிப்பாகி கீழே விழுக போனேன்னா அப்போ ஒரு பையன் தான் எனக்கு கை கொடுத்து கீழே விழுகாம பிடிச்சிக்கிட்டான். ஓ அப்படியா? நான் கூட பயந்தே போயிட்டேன் தாய், எங்க நீ விழுந்துட்டியோன்னு. ஆமா ரீட்டாமா, ரொம்ப நல்ல பையன்ல, அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், ஏதாவது கொடுக்கணும் இல்ல? என்ன பாப்பா, யார் விழுக போனாலும் பக்கத்துல இருக்கவங்க பிடிச்சி உதவி தான் பண்ணுவாங்க. அதே தான் அந்த பயலும் பண்ணியிருக்கான். வேற என்ன இருக்கு? நீங்க சொல்றதும் கரெக்டு தான். ஆனா தெரியல, அவன் மட்டும் ஏதோ ஸ்பெஷலா இருக்கான். என்ன பெரிய ஸ்பெஷலு? என்ன கீழே விழுகாம பிடிச்சிருக்கான். வேணும்னா ஒரு 5 10 கையில கொடு, இல்லைன்னா சோறுகிரி வாங்கி கொடு. அதை விட்டுப்பட்டு அவன்கிட்ட போயிட்டு பேசிட்டு கீசிட்டுலாம் இருக்காதா என்ன பாப்பா? வாவ், கரெக்ட் ரீட்டாமா, நல்ல ஐடியா கொடுத்தீங்க. அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கான்ல, அதுக்காக அவனுக்கு ட்ரீட் வைக்க போறேன். ரீட்டாமா, நாளைக்கு எனக்கு லஞ்ச் வேணா என்ன? அடி ஆத்தே பாப்பா, இப்போ நான் ஐடியா கொடுத்தேன்னு சொன்னேல, இந்த மாதிரிலாம் உங்க அப்பாட்ட சொல்லி தெரியாத. நீ இப்படி அந்த பையனை சாப்பாடு கூட்டு போறதுல எனக்கு சுத்தமா பிடிக்கல பாப்பா. ரீட்டாமா, எனக்கு நல்லாவே தெரியும். டாடி தானே உங்களை அனுப்பிச்சிருக்காங்க. டாடி தானே உங்களை அனுப்பிச்சு எனக்கு என்னாச்சு, எப்படி காலேஜ் போச்சுன்னு கேட்டு வர சொன்னாங்க. அது 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 வந்து சரி விடுங்க, போய் டாடிட்ட சொல்லுங்க. அவர் பொண்ணு படிச்சு முடிச்சு அவர் பிசினஸ் எல்லாமே அவ தான் பாத்துக்க போறான்னு. அதுல அவ கான்ஃபிடென்ட்டா இருக்கான்னு சொல்லுங்க. அவளுக்கு பிடிச்ச எதுனாலும், அது அவ ட்ரீமோ இல்ல பிடிச்சது எதுனாலும் இருந்தாலும் அவ கிடைக்கிற வரைக்கும் கடைசி வரைக்கும் போராடுவான்னு சொல்லுங்க. அப்படி எனக்கு பிடிச்சது எனக்கு கிடைக்கலன்னா அது வேற யாருக்கும் கிடைக்கவும் நான் விட மாட்டேன். சரிதா, சரி. நீ எங்க மகாராணில, நீ மட்டும் தெளிவா இருக்கப்ப நாங்க தான் குழம்பிட்டு இருக்கோம்ல. சரி, காப்பி குடிச்சிட்டு வா, சாப்பிடலாம். போங்க, வரேன். சத்யா, பிரிண்ட் அவுட் எடுத்தியாடி? பாத்தியா, மறந்தே போயிட்டேன். சரி சரி, மயிலுக்கு கால் பண்ணுவோம், அவளாவது வரப்ப எடுத்து வரட்டும். நீ சீக்கிரம் கால் பண்ணடி. ஃபர்ஸ்ட் பீரியடே அந்த சைக்கோ ஓடதுதான், மாட்டணும் அவ்வளவுதான். ஷலல்லா ஷலல்லா, என்னை போல் சுட்டி பெண் இந்த ஊரில். என்னடி மயில் இது? என்ன ரேஷோ, என்னாச்சு? மயிலு, என்ன இது கோலம்? என்னடி புது ட்ரெஸ் போட்டு வந்திருக்கேன்டி, எப்படி இருக்கு? ட்ரெஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கு. தலை என்ன, தலை சீவாம வந்துட்டியா? தூங்கி எந்திச்சு வந்த மாதிரி இருக்க. ஆமா, பரட்ட மண்ட மாதிரி இருக்க. என்னடி சொல்றீங்க? எங்க இரு, நான் பாக்குறேன். ஐயோ ஆமா, மண்டை முடியெல்லாம் நீட்டிட்டு நிக்குது. ஒரே அசிங்கமா போச்சுடி. ஏன் மயிலு, ஏன் என்னாச்சு? ரோட்ல நடந்து வரப்ப பஸ்ல வரப்பலாம் எல்லாரும் என்ன திரும்பி திரும்பி பார்த்துட்டே போனாங்க. நான் கூட இந்த புது ட்ரெஸ்ல த்ரிஷா மாதிரி இருக்கேன் போல, அதான் என்ன திரும்பி திரும்பி பார்த்துட்டே போறாங்கன்னு நினைச்சுக்கிட்டே வந்தேன்டி. அப்பயுமே நான் போன் எடுத்து பார்த்தேன்டி, முடியெல்லாம் நீட்டிட்டு தான் இருந்துச்சு. நான் கூட இந்த சினிமா ஹீரோனிக்கெல்லாம் காத்தடிச்சா வரும்ல, அந்த மாதிரி வரும்னு நினைச்சுக்கிட்டு தான் வந்தேன். மனசுக்குள்ள இந்த ஷாலா ஷாலா இந்த த்ரிஷா பாட்டு இருக்குல்ல, அதெல்லாம் பாடிக்கிட்டு த்ரிஷா அளவுக்கு நினைச்சுக்கிட்டே வந்தேன்டி. பாரிய முடிய இந்த வில்லு படத்துல வடிவேலுக்கு முடி கொலா ரேடியோ மாதிரி நீட்டிக்கு நிக்கும்ல, அது மாதிரி இருக்கு. நான் கூட ரோட்ல போறவங்களா என்ன கில்லி படத்துல த்ரிஷா மாதிரி நினைச்சிட்டு போறாங்கன்னு நினைச்சேன்டி. ஆனா இப்பதான் தெரியுது, கில்லி படம் த்ரிஷா மாதிரி இல்ல, வில்லு படம் வடிவேலு மாதிரி பாத்துட்டு போயிருக்கானுங்க. ஓடி போ, போய் தலை சீவிட்டு வா, கிளாஸுக்கு லேட் ஆச்சு.
அந்த சைக்கோ கிளாஸ்க்கு வரக்குள்ள பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வந்துட்டோம். ஆமா ரேஸ்மா, என்னன்னே தெரியல, அந்த மேம்க்கு சும்மாவே நம்மளை பார்த்தாலே பிடிக்க மாட்டேது. இதுல நம்ம அவங்க சொல்றத விட செய்யாம வந்து வச்சுக்கோயேன், அவ்வளவுதான். எப்படி பிடிக்கும்? அந்த அருக்காளி அந்த மேனாமணிக்கு மாதிரி அந்த அம்மாவுக்கு ஜாலரா தட்டினா பிடிக்கும். நம்ம தான் அப்படி பண்ணல, அதனால தான் பிடிக்காது. டேய் மணி, பிரிண்ட் அவுட் எடுத்து வந்துட்டியாடா? என்னடா பிரிண்ட் அவுட்டு? டேய், நேத்து நைட்டு ஒரு பிடிஎஃப் அனுப்பி பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வந்துருன்னு சொன்னேனடா, மறந்துட்டியா? ஐயோ ஆமாடா, மறந்தே போயிட்டேன். ஏய் மச்சான், இப்போ என்னடா பண்றது? ஏன் மயிலு, ஏன் மயிலு, இந்த அடி மயிலு, செவிட்டு கழுது காதே கேட்காதுமா. அடியே மயிலு. என்னடா சொல்லு. அடியே, இந்த அசைன்மெண்ட்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்து வந்துட்டீங்களா? பிரிண்ட் அவுட்லாம் எடுத்துட்டோம்டா. ஏன் நீ எடுத்துட்டு வரலையா? ஏய் ராஜு, நேற்று நைட்டு அனுப்புனாண்டி, நான் தான் மறந்துட்டேன். இப்போ இந்த ஆத்தா வந்தா சாமி ஆடுமே. சும்மாவே அந்த ஆத்தா சாமி ஆடும். இன்னைக்கு நீ கையில வேப்பிலைய வேற கொடுக்க போற. இன்னைக்கு வேப்பிலையாலே உன்னை அடிக்க போகுதுடி. இந்தடா, நேற்று நீ என்ன சொன்ன? அசைன்மெண்ட் நீ ரெடி பண்ணிட்டு வாடா, நான் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வரேன்னு சொன்னேன்ல. என் வேலை நான் கரெக்டாக முடிச்சிட்டேன். எனக்கு தெரியாது நீ பிரிண்ட் அவுட் எடுத்து வர. டேய் இருடா, அதுக்கு தாண்டா பேசிட்டு இருக்கேன். ஏய் மயிலு, சத்யா, ரேஸ்மா, உங்க பிரிண்ட் அவுட்லாம் கடைசி ஒவ்வொரு பக்கத்தை கிழிச்சு தாங்கடி. கடைசி பக்கத்தை எதுக்குடா கேக்குற? ஏய், நாங்கள் அசைன்மெண்ட் ரெடி பண்ணிட்டோம்டி, பிரிண்ட் அவுட் மட்டும் தான் எடுக்கல. உங்களுடைய கடைசி பக்கத்தை மட்டும் கிழிச்சு தாங்கடி, நாங்கள் அதை வச்சு சமாளிச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த அம்மா எடுத்துட்டு போகும்ல, அந்த கேப்பில் ஓடி போய் நான் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் போய் மேம் பேப்பரை மாற்றி கொடுத்துட்டோம் மேம், இந்தாங்க இதுதான் எங்கதுன்னு வச்சுருவோம். அப்புறம் எங்க அசைன்மெண்ட்ல கடைசி பக்கம் இல்லாம நாங்க அடி வாங்கி சாகணும், அதானே? ஏய், நான் திரும்பி கொண்டு போகிறப்ப உங்களுக்கு எடுத்து கொண்டு போகிறேன்டி. டேய் மணி, ஆல்ரெடி 25 ரூபா வந்துச்சுடா. மறுபடியும் என்னால் 25 ரூபா போட்டு பிரிண்ட் அவுட்லாம் எடுக்க முடியாது. ஏமா தாயே, நான் 100 ரூபா கூட போட்டு உனக்கு பிரிண்ட் அவுட் எடுத்து தரேன். இப்போதைக்கு ஒரு பக்கத்தை கிழிச்சு தாங்கம்மா. என்னடி பண்ணுவோம்? இவனுங்க வேற கெஞ்சுறானுங்களே. சரி மயிலு, கொடுப்போம். அதான் அவனுங்களே எடுத்து வைக்கிறேன்னு சொல்லிட்டானுங்கல்ல. டேய் மணிராஜு, நாங்கள் பேப்பர் தரோம், ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி பண்ணிடணும். சரி சத்யா, சரி. ஏய், அவங்களுக்கு குடுடி. டேய் இந்தா. ஏம்மா மகராசிகளா, நீங்கள் நல்லா இருப்பீங்க. நீங்களும் உங்களுக்கு வரப்போகிற இழிச்ச வாய்ங்களும் சேர்ந்து நல்லா இருப்பீங்க. டேய் ரொம்ப பேசுன, பேப்பர் புடிங்கி போய் பார்த்துக்கோ. ஸ்டூடெண்ட்ஸ். ஏய், இது என்ன கிளாஸ் ரூமா இல்லை எது சந்தை கடையா? காய்மு காய்மு கத்திக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் இன்னும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது, காலேஜுக்கு வந்துட்டீங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ணுங்க. என்னடி இன்னைக்கு மேமோட புருஷன் எக்ஸ்ட்ரா சண்டை போட்டிருப்பானோ? வரப்பே உருன்னு தான் வந்திருக்காங்க. சும்மா ரெடி. என்ன சொன்னேன் நேற்று உங்கள்கிட்டலாம்? நான் வரதுக்கு முன்னாடி அசைன்மெண்ட்டை சப்மிட் பண்ணிட்டு அடுத்த போர்ஷன் எடுத்து பாருங்கன்னு சொன்னேன். ஆனால் யாரும் கேட்குறதே இல்லை. எக்ஸ்கியூஸ் மீ. ஹாய் மேம், ஐ எம் லியா. வாமா வா. பிரின்சிபல் நிறைய சொன்னார் உன்னை பற்றி. உள்ள வா. ஏய் இவடி. ஆமா இவடி. இவன் என்னடி நம்ம கிளாஸுக்கு வந்திருக்கா? நம்ம கூட தான் படிக்க போறாளா? ஸ்டூடெண்ட், உங்கள் கிளாஸ்க்கு இன்னொரு நியூ ஜாயினி வந்திருக்காங்க. இவங்க பேர் லியா. இவங்க புதுசாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்காங்க. இனி உங்கள் கிளாஸ் உங்க கூட தான் படிக்க போகிறாங்க. சத்யா, அங்க மணியை பாருடி. டேய் டேய் மணி மணி. மயிலு கூப்பிட்டியா? வாய மூடுறா, வாய்க்குள்ள ஈ போயிட போகுது. சீப்போடி. ஹலோ ஹாய். வாங்க, இங்க இடம் இருக்கு, இங்க வந்து உட்காந்துக்கோங்க. ஹாய் லியா, என் பேரு நதியா. எங்க அப்பா இங்க பிசினஸ் மேனா இருக்காரு. ஓ ஐ சி. ஹாய் நதியா, ஐ அம் லியா. சி, அவளை பார்த்தாலே எனக்கு கடுப்பா இருக்குடி. விடுடி ரேஸ்மா, அதான் நம்ம கொட்டைக்குள்ள வந்துட்டால, இனி அவளை செஞ்சுருவோம். ஏய் சும்மா இருடி. டேய் மச்சான், வர வர ஜிம்முக்கே போக முடியலடா, டயர்டா இருக்கு. டயர்டா இருக்கா? அப்படி என்ன சார் கிழிச்சிட்டீங்க டயர்டா இருக்கிறதுக்கு? அதுடா அது வந்து. டேய் மச்சான், பின்னாடி திரும்பி பாரு. ஹாய் விக்ரம். ஹாய் லியா. லியா தானே? கரெக்டா சொல்லிட்ட. எப்படி ஞாபகம் வச்சிட்டே இருந்தியா? இல்ல, அதான் உன்னை பத்தி காலேஜே பேசுதே. சரி, அது இருக்கட்டும் விக்ரம். இன்னைக்கு லஞ்சுக்கு நம்ம வெளியே போலாம், என்ன? என்ன லஞ்சுக்கு வெளியே போவோமா? ஏன், என்ன ஸ்பெஷல்? ஏன் ஸ்பெஷலா இருந்தா தான் வருவியா? இல்லம்மா, பொதுவா யாருக்காவது ட்ரீட் வைக்கிறதா இருந்தா ஏதாவது ரீசன் இருக்கணும்ல. ரீசன் இல்லாம ட்ரீட் வைக்க மாட்டாங்கல்ல. ஓ அப்படிங்கிற. அப்போ ரீசன் இருந்தா தான் ட்ரீட் வேணுமா? ரீசன் கிடைச்சிருச்சு. நான் விழுக போனப்ப என்னை பிடிச்சி விழுகாம தடுத்தேல, அதுக்காக தான் ட்ரீட். என்னம்மா சொல்ற? கீழே விழுகாம புடிச்சதுக்கலாமா ட்ரீட்டு? ஆமா. அப்போ பக்கத்துல இருந்து வேடிக்கை பார்த்த எனக்கும் ட்ரீட் கிடைக்குமா? விக்ரமனை கூட்டிட்டு வந்தேனா உனக்கும் இருக்கும். சாரி லியா, என்னால வர முடியாது, எனக்கு வேற வேலை இருக்கு. விக்ரம், நான் கூப்பிட்டு நீ எப்படி முடியாதுன்னு சொல்லலாம்? சாரி லியா, நான் சீரியஸா தான் சொல்றேன், எனக்கு உண்மையாவே வேற வேலை இருக்கு.
அப்படி நான் கூப்பிட்டும் வர முடியாத அளவுக்கு உனக்கு வேற என்ன வேலை இருக்கு? இன்னைக்கு ட்ராமா கிளப்புக்காக ஆடிஷன் நடத்த போகிறோம் இல்லையா? எல்லா ஸ்டூடெண்ட்டையும் சொல்லிட்டோம் 4 மணிக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டு இப்போ நானே கிளம்புனா அது நல்லா இருக்காதுல்ல. டிராமா கிளப்பா? இங்க டிராமா கிளப்லாம் இருக்கா? இங்கே நிறைய கிளப் இருக்கு. உனக்கு பிடிச்ச கிளப்ல நீ ஜாயின் பண்ணிக்கலாம். ஓஹோ, சரி விக்ரம், ஆடிஷனுக்கு யார் வேணா வந்து கலந்துக்கலாமா? வரலாமே. ஏன் நீ வரப்போறியா? நான் யோசிக்கிறேன். ஏன்னா நான் வந்தா கண்டிப்பா நான் தான் லீடா செலக்ட் ஆவேன். அப்ப எல்லா கேர்ள்ஸும் ஆசைப்பட்டு வந்திருப்பாங்கல்ல, அவங்களும் டிசப்பாயிண்ட் ஆயிடக்கூடாதுல்ல, அதுக்காக தான் யோசிக்கிறேன். அடேங்கப்பா, இது உலகமாக நடிப்பால இருக்கு. ஏமா உனக்கெல்லாம் ஆடிஷன்லாம் தேவையில்லம்மா. இப்படி பெர்ஃபார்ம் பண்ணனா நீ தாம்மா செலக்ட் ஆவ. சரிலையா? உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா வா, வந்து ஆடிஷனில் ஜாயின் பண்ணிக்கோ. நான் சொன்னேன்றக்காலாம் வராத என்ன? இங்க பாரு விக்ரம், நான் உனக்காக தான் இன்னைக்கு என்னோட பிளானே சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஆனா டுமாரோ நீ கண்டிப்பா என் கூட வரணும். எந்த எக்ஸ்கியூஸும் சொல்லக்கூடாது. நாளைக்கா? நாளைக்கு? விக்ரம், இப்பதானே சொன்னேன். சரி சரி சரி, டென்ஷன் ஆகாத. நாளைக்கு நான் வரேன். இப்போ ஆடிஷனுக்கு போகலாம் என்ன? சரி, நீங்க முன்னாடி போங்க, நாங்க வரோம். லியா, என்னாச்சு உனக்கு? போய் டிராமா கிளப்ல போய் ஜாயின் பண்றேங்கற? ஏன் நதியா, என்னாச்சு? ஏன் டிராமா கிளப்ல போக கூடாதா? லியா, நம்ம ரேஞ்சுக்குலாம் எலக்ட் கிளப்னு இங்க ஒன்று இருக்கு. நம்மள மாதிரி பசங்களாம் அங்கே தான் போய் ஜாயின் பண்ணுவாங்க. அந்த டிராமா கிளப், அந்த சிங்கிங் கிளப்லாம் லோக்கல் பசங்க தான் போவாங்க. அப்படி இல்லை நதியா, நம்ம எல்லா இடத்துக்கும் போகணும், எல்லாமே கற்றுக்கணும். ஆனால் நம்ம ஸ்டாண்டர்டை மட்டும் நம்ம விட்டு கொடுக்கவே கூடாது. நீ என்னமோ சொல்கிற இல்லையா, ஆனால் எனக்கெல்லாம் அங்கே வர இஷ்டமே இல்லைப்பா. நான் எலைட் கிளப்புக்கு தான் போவேன். நீ முடிச்சுட்டு அங்கே வா, நம்ம சேர்ந்து போயிடலாம் என்ன? சரி. ஏ மயிலு, போதும், ரொம்ப வாயை புழக்காத. இல்லடா மணி, நீ செஞ்சதை தான் சொன்னேன். அதான் எல்லாத்துக்கும் சிப்பு வந்துச்சு, சிப்பு. இந்த மணி, அப்ப உண்மையாவே நீ பந்து பொறுக்கி போட தான் போனியா? சத்யா, நீயுமா? சரி சரி, நான் சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரேன். யாருக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. டேய், எனக்கு ஒரு முட்டை பப்ஸ். எனக்கு ஒரு மேங்கோ ஜூஸ் போதுண்டா. டேய், எனக்கு ஒரு சமோசா. ரேஸ்மா, உனக்கு என்ன வேணும்? ஏய் சத்யா, எனக்குலாம் எது வேணான்னு சொல்லு. ரேஸ்மா, ஏன் ரேஸ்மா, ஏன் என் கூட பேசவே மாட்ற? இங்க பாருடி சத்யா, யாரும் என்கிட்ட பேச வேணான்னு சொல்லு. அப்படி ஏதாவது பேசினா நான் இங்கே எஞ்சி போயிடுவேன். விடுடி, கோபப்படாதடி. ஏய் ரேஸ்மா, என்கிட்ட பேசு ரேஸ்மா. நான் பண்ணது தப்பு தான். அதுக்காக நான் எவ்வளோ வாட்டி உன்கிட்ட சாரி கேட்டேன். 6 மாசமா என்கிட்ட பேசாமே இருக்கே ரேசம்மா. ஏய் ரேசு, அவன் தான் இவ்வளோ சொல்றானடி, பேசியேண்டி. ஏ மயிலு, எல்லாம் தெரிஞ்சுட்டு நீயே இப்படி பேசுற பாத்தியா? நீ சொல்றது சரிதான் ரேஸ்மா, ஆனா 6 மாசம் ஆயிடுச்சுல. அவனும் எவ்வளோ தடவை மன்னிப்பு கேட்டுட்டான். நீ மன்னிக்கலாம்ல? உங்களுக்கெல்லாம் அவன் எனக்கு என்ன பண்ணான்னு தெரிஞ்சும் நீங்க அவன்கிட்ட என்ன பேச சொல்றீங்க பாத்தீங்களா? அதை நினைச்சது எனக்கு இன்னும் கஷ்டமா இருக்கு. அவன் மேல நான் எவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தேன். அந்த நம்பிக்கையை அவன் சுக்குனூரா உடைச்சிட்டான். இனி அவன் என்ன பண்ணாலும் எனக்கு நம்பிக்கையே வராது. நம்பிக்கையே வராத ஒரு பர்சன் கூட நான் ஏன் பேசணும்? ரேஸ்மா. சத்யா, இப்ப அவனை போக சொல்றியா இல்ல நான் எஞ்சி போகட்டுமா? ஏய் ரேசு, இரு. இல்ல ரேஸ்மா, நீயே இங்க இரு. தப்பு பண்ணது நான் தானே, நானே போறேன். ஏய் ரேஸ்மா, அவன் பாவண்டி. என்ன என்ன? அத்தா தாயே, உணலத்தா, கண்ணால எரிச்சு கொன்றாத. சரி சரி, அதை விடுங்க. டிராமா கிளப்புக்கு போகணும்ல, இன்னைக்கு ஆடிஷன் இருக்கு. இன்னைக்கு ஆடிஷன்ல சூப்பரா பண்ணி நம்ம செலக்ட் ஆகுறோம். வாங்க போவோம். ஆமா, இன்னைக்கு என் நடிப்பை பார்த்து அங்க இருக்கவங்க எல்லாம் அசந்து போக போறாங்க. சரி, அப்ப நான் 108 கால் பண்ணிட்டு வரேன். 108? ஆம்புலன்ஸ்க்கு எதுக்குடா? ஆமா, இல்லையா பின்ன மயிலோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து எத்தனை பேர் மயங்கி விழுக போறாங்களோ, அவங்களாம் தூக்கிட்டு போகணும்ல. ஒத்தால எத்தனை பேர் தூக்கிட்டு போறது? அதுக்கு தான் ஆம்புலன்ஸ். டேய் உன்ன அத்தாடி.